கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே அந்த 14வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதாவது கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால, கிருபையை சார்ந்து கொள்வதனால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது பாவம் மேற்கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது. திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்ததை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதை திரும்ப திரும்ப செய்கிற காரியமாக இருக்கிறது. அதை மேற்கொள்வதற்கு கிருபைக்கு கீழ்ப்படணும், அதாவது கிருபையை சார்ந்து கொள்ளணும் என்று வேதம் சொல்கிறார். அதாவது கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டு இருக்கும் பொழுது, கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது எந்த ஒரு பாவமும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அந்த தொடர்ந்து நம்ம 7ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். அதாவது 19, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன், அது எனக்குள் வாசமாக இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. அப்போது நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், இந்த தவறை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த தப்பை பண்ணக்கூடாது, இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் திரும்ப திரும்ப நான் அதை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் திரும்ப நான் செய்கிறேன். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. அந்த பாவம் என்னை மேற்கொள்கிறது. அப்போது இந்த பாவத்தை நாம் மேற்கொள்வதற்கு கிருபையை சார்ந்து கொள்ளணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை, அவரால் கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை நாம் என்ன செய்யணும், நாம் சார்ந்து கொள்ளணும். ஆகவே தான் கிருபைக்கு நீங்கள் கீழ்ப்பட்டிருக்கிறபடினால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அப்போ பாவத்தை மேற்கொள்வதற்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் மேற்கொள்வதற்கு கிருபையை சார்ந்து கொள்ளணும். தேவனுடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது எல்லா பாவங்களையும், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும், எல்லா சத்துருக்களையும் நாம் மேற்கொள்ள முடியும். நாட்களில் ஆண்டவருக்காக உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ அவருடைய கிருபை நமக்கு உதவி செய்யும். கிருபையினால் அவர் நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரை கிருபையை சார்ந்து வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவீராக, இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.